விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரும் வில்லிவாக்கம் தொகுதி வேட்பாளரும் ஆதவர் நம்ம இருக்கணும், அவருடன் பேசலாம். சார் வணக்கம். தேர்தல் பரப்புரைக்கு இன்னும் 13 நாட்கள் இருக்கு. எப்படி இருக்கு உங்களுக்கு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு? தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக தலைவர் அவர்கள் டிக்ளேர் பண்ண எல்லா வேட்பாளர்களுக்கும் மிகப்பெரிய ஆதரவு வந்துட்டு இருக்கு. எல்லோரும் ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்தவங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒரு எழுச்சியாக எங்களோட வேட்பாளர்கள் கூட அணிதிரண்டாங்க. அது இல்லாமல் நேற்று பார்த்துருப்பீங்க எங்களோட தலைவருடைய சுற்றுப்பயணத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடியோடைய ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுடைய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பேர் ஒரு இடத்துல திரண்டிருப்பாங்கிற ஒரு பிரமிப்பை தமிழ்நாட்டு வரலாற்றை 75, 77, 75, 76, 77 காலத்துக்கட்டத்துக்கு அப்புறம் இப்போ தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. இதுதான் நாங்கள் சொன்னோம். மக்களுடைய அலை, மக்களுடைய வேவ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி இந்த 75 வருஷத்துடைய கட்சியோடைய கட்டமைப்பு, கட்சியோடைய நீங்க சொல்றீங்களா பழைய கட்சி 75 வருஷ அரசியல்வாதிகள், 50 வருஷமா முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களுடைய அனுபவம், அதெல்லாம் மக்களுடைய அலைகள் முன்னாடி, மக்களுடைய நம்பிக்கை முன்னாடி நேத்துல இந்த கடந்த ஒரு வாரமாவே காணாம போயிருச்சு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரமும் சரி, அவர் குடும்பத்தோட பிரச்சாரமும் சரி, ஏன் அவருடைய மகன் திரு உதயனுடைய பிரச்சாரம் சரி, வலுவிழந்து இன்னைக்கு ஒரு பெரிய புயல் முன்னாடி எப்படி வலுவிழப்பாங்களோ அந்த மாதிரி வலுவிழந்து இன்னைக்கு வெறும் காசு கொடுத்து ஜெயிச்சலான்னு ஒரே நம்பிக்கையில இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு பயத்தோட இன்னைக்கு வெறும் பணத்தை நம்பியிருக்காங்க. நாங்கள் மக்களுடைய ஆதரவையும் அன்பையும் நம்பிக்கையும் ஆல்ரெடி உள்வாங்கியிருக்கோம். தேர்தல் அன்னைக்கு தெரியும், ஒவ்வொரு பூத்துல குழந்தைங்களா அப்பா அம்மாவா குடும்பமா ஒரு திருவிழா மாதிரி ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ரெடி ஆயிட்டாங்க. முன்னாடிலாம் அப்பா அம்மா மட்டும்தான் வருவாங்க. இப்பெல்லாம் குழந்தைங்களோட குடும்பமா எப்படி திருச்செந்தூர் கோயில்ல, முருகர் கோயில்ல திருவிழாவுக்கு வருவாங்களோ அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆதரவோட குடும்பமா ஓட்டு போட காலையிலிருந்து 8 மணிலேருந்து வருவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது நீங்க 23ஆம் தேதி பாப்பீங்க. நேற்று நெல்லை பரப்புரையில் உண்மையான காங்கிரஸ் எங்களோட தான் இருக்குன்னு சொன்னதுக்கு தமிழக காங்கிரஸ் சார்பில் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பொய் பரப்புரை பண்ணக்கூடாது. எப்போ இவங்களுடைய கொள்கை இல்லாத ஒரு கட்சி என்று தெரிஞ்சதோ அப்பயே நாங்கள் தொடக்க காலத்திலே கூட்டணி பேச்சை நாங்கள் முறியடிச்சிட்டோம், நிராகரிச்சிட்டோம் அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்காங்க காங்கிரஸ் சார்பா. என்னைக்கு தமிழக காங்கிரஸோடைய தலைவராக செல்வ பெருந்தகை பொறுப்பெடுத்தாரு, அன்னைக்கே காங்கிரஸ் கட்சியை திமுக கிட்ட அடமானம் வச்சுட்டாரு. அடமானம் வைக்கிறதுக்கு எத்தனை பெட்டிகள் வாங்கியிருப்பாருன்னு அவருக்கு தெரியும். அவரு சொல்லல. அக்கா ஜோதிமணி எம்பி அவர்களே தன்னுடைய பதிவில் வேட்பாளர்களை விற்கக்கூடிய நிலைமையில காங்கிரஸ் தலைமை இருக்கு, அதனால நாங்கெல்லாம் வேலை செய்ய மாட்டோம்னு சொன்னது நாங்க கிடையாது. அந்த கட்சியுடைய உண்மையான விசுவாசியா இருக்கக்கூடிய, அதுவும் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய உண்மையான விசுவாசி பெற்ற அக்கா ஜோதிமணி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும். அது இல்லாம அண்ணன் மாணி தாகூர் ராகுல் காந்தி ஐயாவுடைய ஒரு வலதுகர மாதிரி அவரே சொல்லிட்டாரு, காங்கிரஸோடைய தலைமை ஒட்டுமொத்த காங்கிரஸ், தமிழக காங்கிரஸோடைய குரலா இல்ல, அதனால இந்த தேர்தலில் நான் பணி செய்யலன்னு சொல்லிட்டாரு. சோ இந்த மாதிரி காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஐயா ராகுல் காந்தி அவர்களுடைய வலதுகரமா இருக்கக்கூடிய நம்பிக்கை பெற்ற மனசாட்சி இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் இந்த கூட்டணி எப்படி உருவாச்சு, அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்களும் பாசிதமும் அவர்களும் என்ன மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணாங்க, அதுக்கு பின்னாடி வழியா திமுக என்னெல்லாம் செஞ்சுச்சுன்னு பொதுமக்களா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு காங்கிரஸோட தொண்டரோட குறிக்கோள் காமராஜர் ஆட்சி வரும்னு. இந்த 5 வருஷம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காமராஜர் ஆட்சியா கொடுத்தாரு அப்படி சொன்னாங்கன்னா, செல்வ பெருந்தகை பிரஸ் மீட்டை எடுத்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வேங்கவேல் பட்சத்தில் என்ன முடிவு எடுத்தாருன்னு கேளுங்க, அது நியாயமானு கேளுங்க. அதுக்கப்புறம் எந்த அமைச்சர்களும் ஊழலே பண்ணலையா அப்படின்னு கேளுங்க செல்வ பெருந்தகிட்ட. சோ கொள்கை இல்லாத ஒரு கூட்டணியை செல்வ பெருந்தகை தன்னுடைய சுயநலத்துக்காக அவர்கள் உருவாக்கிட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை இல்லைன்னா, நாங்களும் 5 வருஷம் ஆட்சியில இருந்தோம். சோ ஒட்டுமொத்த காங்கிரஸோடைய நிர்வாகிகளும் ஒட்டுமொத்த காங்கிரஸ் தொண்டர்களும் விரக்தியோட உச்சத்துல போய் எப்படி 77ல அன்னைக்கு பக்தவச்சலம் மேல நம்பிக்கை இழந்து அன்னைக்கு இருந்த 30% ஓட்டு எம்ஜிஆருக்கு அப்படியே மாறுச்சோ, சோ காங்கிரஸோட 10% ஓட்டு முழுக்க இன்னைக்கு ஷிப்ட் ஆயிருச்சு. அதோட தொண்டர்களும் சரி, எல்லோரும் சரி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு உருவாக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ் எம்பியா இருக்கட்டும், எக்ஸ் எம்எல்ஏ இருக்கட்டும், எல்லோரும்
அவரும் வந்து ஏன் இப்போ வந்து எம்எல்ஏ கொடுத்த சீட்டு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கே விரக்தி இருக்கு. ஏன்னா திமுக வந்து காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது. கூட்டணி வைக்கிற மாதிரி வச்சுட்டு காங்கிரஸ் வேட்பாளர்களை உள்ளடி வேலை பார்த்து திமுகவே தோக்கடிக்க வைக்க போகுது. இதுதான் நடக்க போகுது வர தேர்தலில். தமிழக வெற்றி கழகம், கம்யூனிஸ்டோடைய தொண்டர்கள், விசிகேவோட தொண்டர்கள், காங்கிரஸோட தொண்டர்கள் எல்லாருமே அதிருப்தியா இருக்கிறாங்க. அவங்க வந்து எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்தோடைய சேர்ந்தோட விளைவு தான் திருநெல்வேலி வந்து ஒரு அது ரோட் ஷோ கிடையாது, ஒரு பெரிய மாநாடு, ஒரு கடல் அலையான உருவாக்கின ஒரு மாநாடு. இந்த மாதிரி இவங்க பேசலும் போது செல்வப்பேரன் யாருன்னு தமிழ்நாடு முழுவதும் நிறைய பேர் தெரியாது. இப்ப தெரிஞ்சது எதனாலனா திமுக கிட்ட என்ன பேக்டோர் வழியா என்ன வாங்கி செஞ்சோமோ அது வந்து மக்களுக்கு தெரியும். காங்கிரஸ்காரங்களே அது பேசுறாங்க, நாங்க மட்டும் பேசல, அது உண்மை மக்களுக்கு தெரியும். சென்னையை பொறுத்த வரைக்கும் பரப்புரைக்கு வந்து கமிஷனர் வந்து முறையாக அனுமதி கொடுக்கறதில்லன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க, அவளை மாற்றணும் சொல்லியிருந்தீங்க. தலைமைச் செயலாளர் மாற்றிருக்காங்க, சிட்டி கமிஷனர் இது வரைக்கும் மாற்றல. இதை பற்றி உங்களுடைய கருத்து? கண்டிப்பா எங்களோட கோரிக்கை மட்டுமல்ல, அனைத்து தரப்பட்ட மக்களுடைய கோரிக்கை. முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய யாரெல்லாம் வந்து அவருடைய குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்கவங்க, தமிழக மக்களுக்கு விசுவாசமா அவங்க இருந்ததே இல்லை. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து லாண்டட் டிஜிபியா இருந்தவர் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து திமுக கழகத்துக்கு தான் வேலை செஞ்சாங்களே தவிர தமிழக வெற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ பெண்கள் பாதுகாப்புக்கோ வேலை செஞ்சதே கிடையாது. எதிர்கட்சி குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தை தலைவரை வந்து எப்படி முடக்கணுங்கிறதா இவங்களுடைய பணி. இதை வந்து தேர்தல் கமிஷனே வந்து புரிஞ்சுக்கிட்டு சீஃப் செக்ரட்டரியை மாத்தினாங்க, டிஜிபியை மாத்தினாங்க. ஏன் டிஜிபியே வந்து நிரந்தரமா போடல, இவங்க இப்பதான் வந்து ஒரு முதலமைச்சர் செய்ய வேண்டியதை தேர்தல் கமிஷன் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து நிறைய எஸ்பிக்கள் அப்புறம் கமிஷனர்ஸ் மாறி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னை சிட்டி கமிஷனர் கூடிய விரைவில் மாற்றப்படுவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு தேர்தல் கமிஷன். கண்டிப்பா இப்ப வந்து பர்மிஷன் வந்து தூத்துக்குடி போலீஸுக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அங்க இருக்கக்கூடிய எஸ்பி வந்து நல்லாவே செயல்பட்டாரு, எந்த பாரபட்சம் இன்றி எப்படி வந்து திருச்சி போலீஸ் காவல்துறை செயல்பட்டதோ அதுமாதிரி தூத்துக்குடியும் சரி திருநெல்வேலியும் சரி காவல்துறை ஒரு நியூட்ரலா இருந்து எல்லா தலைவர்களுக்கும் சமமான ஒரு பாதுகாப்பையும் சமமான வாய்ப்பை கொடுக்கிற இடத்துல வந்து தேர்தல் கமிஷனும் இருந்தாங்க, காவல்துறை இருந்தாங்க. அவங்க மேல எங்களுக்கு முரண்பாடு கிடையாது. ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் தெரியும், உங்களுக்கே தெரியும் யாரோட விசுவாசி, இந்த குடும்பத்தோட விசுவாசின்னு தெரியும். கூடிய விரைவில் தேர்தல் அலுவலகம் தேர்தல் ஆணையர் வந்து முடிவெடுப்பாங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த மாதிரி திமுகவுடைய காவல்துறை அதிகாரிகளா இருக்கவங்க தமிழ்நாட்டு காவல்துறையா யாரும் இல்ல, திமுக குடும்பத்தோடைய அடிவட்டிகளா இருந்துகிட்டு அடிமைகளா இருந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள். ஒரு நேர்மையான ஆட்சி நடக்கும். அதான் நேத்துல இருந்தே மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. நான் போட்டு எனக்கு அடிமையா இருந்த அதிகாரிகள் மாத்துறாங்கன்னு நேத்து வந்து ட்வீட் போட்டு விட்டாரு. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து அதிகாரிகளை வச்சு அரசியல் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. இத்தனை காலம் அதிகாரிகளையும் காவல்துறையும் வச்சு அரசியல் செஞ்சு கரூர் இன்சிடென்ட் உருவாக்குனாங்க. இந்த மாதிரி எங்களை முடக்க முடியாது, விஜய் அவர்களை முடக்க முடியாதுங்கிற பயம் நேற்று வந்ததுக்கு அப்புறம் தான் தலைமைச் செயலர் மாற்றத்துக்கு ஒரு ட்வீட் போறாரு. இவர் போறதுக்கான அதிகாரமே கிடையாது, ட்வீட் போறது அதிகாரமே கிடையாது. தேர்தல் ஆணையர் நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும், அவர் தான் தலைமை நிர்வாகி. எனக்கு அந்த ஒரு புரிதல் கூட இல்லாம நேத்து வந்து ஏன் தலைமைச் செயலரை மாத்துறன்னு ஒரு ட்வீட் போறாரு. இதுதான் அவருடைய நிர்வாக திறனே இல்லாம தலைமைச் செயலரை ஏன் மாத்துறன்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னாள் முதலமைச்சர். அவருக்கு என்ன நிர்வாக திறன், என்ன அனுபவம், 50 வருஷம் என்ன அனுபவம் இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அவருக்கு மேபி இன்னும் அவர் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். சார், தேர்தல் முறையாக நடக்கும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வந்து வேட்புமனு பரிசீலனை நினைக்கும் போது வந்து உங்களுடைய மனுவும் சரி அதே விஜயோட மனுவும் சரி நிறைய முட்டுக்கட்டப்பட்டாங்க, எதிர்ப்பு நிறைய கிளம்பிச்சு. இப்ப இந்த சூழ்நிலை வந்து வரக்கூடிய தேர்தல் முறையாக நடக்கும் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? இல்ல, தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலும் ரிட்டர்னிங் ஆபீசர் தேர்தல் அலுவலர்கள் வந்து நேர்மையா இருக்கிறாங்க. ஆனா இந்த தேர்தல் அலுவலர்கள் எங்கிருந்து வந்து பார்த்தாங்கன்னா வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்திருப்பாங்க, கவர்மெண்டோட அதர் டிபார்ட்மெண்ட் வந்திருக்காங்க. சில இடத்துல திமுக காரங்க அவங்களுக்கு ஏத்த ஆளுங்களை வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா தேர்தல் கமிஷன் டெல்லியிலிருந்து வந்திருந்தாலும் எந்தெந்த அலுவலர்கள் எங்கெங்க போகணுங்கிறது வந்து அவங்களால வந்து சரியா வந்து செயல்பட முடியாது. அப்படி வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆனா எங்களுடைய தேர்தல் அலுவலர்கள் வந்து ஒரு 3 கட்சியும் சேர்ந்து திமுக அதிமுக எல்லா கட்சியும் சேர்ந்து என்னுடைய பொய்யான தகவலை கொடுத்தாங்க. பட் நான் எல்லாமே பதிவு பண்ண ஒரு வேட்பாளர் தனிப்பட்ட முறையில் என்ன சொத்து வழக்குகளோ காமிக்கணும், கம்பெனியில் எந்த கம்பெனியில் இருக்கணும் அதோட ஷேரை மட்டும் காமிச்சா போகணும். ஏன்னா கம்பெனியோட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு தனிப்பட்ட நம்பர்ல வராது. இப்ப என்கிட்ட பல கார்கள் இருக்குன்னா அதெல்லாம் வந்து கம்பெனி பேர்ல இருக்கு. அந்த கம்பெனியில் எனக்கு என்ன ஷேர் இருக்குன்னு நான் காமிச்சிட்டேன். அந்த மாதிரி என்னுடைய சொத்துக்கள் என்கிட்ட என்ன இருக்கு, கம்பெனியில் என்ன சொத்துக்கள் இருக்குன்னு எந்தெந்த கம்பெனியில் டைரக்டர்ஷிப்னு காமிச்சிடும். தனிப்பட்ட நிறுவனங்களை டைரக்டரா இருந்தால் அதை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் தி ஒரு நாமினேஷன் போஸ்ட் தான். இதெல்லாம் உண்மை தெரியாம பொய்யான தகவல்களை வந்து அங்க கொடுத்தாங்க. பட் ரிட்டர்னிங் ஆபீசர் வந்து இமிடியட்டா தேர்தல் அலுவலர் வந்து இமிடியட்டா வந்து அக்செப்ட் பண்ணாங்க. இது ஜனநாயகத்தோட வெற்றி நாங்க பாக்குறோம். தேங்க்யூ. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.